என்னங்க, நாளைக்கு சாராய பட்ஜெட் கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். தமிழகத்தில் டாஸ்மாகை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும். அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அதிலிருந்து தப்புகிறது? இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசாங்கம் சிவா, தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே வந்த திமுகவை சேர்ந்தவர்கள் இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் மைனாரிட்டி அரசாங்கங்க. அதைத்தானே மத்திய அரசு ஹிட் பண்றாங்க, ஹெட்ல டொக்கு டொக்குன்னு அடிக்கிறாங்களே பார்த்து. ஆக மொத்தம் தங்கம் தென்னரசு தமிழக மக்களை ஏமாற்றினார். மு.க.ஸ்டாலின் தமிழக மக்களை ஏமாற்றினார். அயல்நாடு 100 கோடி செலவிச்சுட்டு வந்தாங்களே தவிர வரும்படி வரவே இல்லைங்க. அந்த வரும்படி வந்தா இந்த பட்ஜெட்ல வந்திருக்கும். ஆனா கடன் கேட்டிருக்காங்க ரிசர்வ் வங்கியில. இது என்னங்க? இது முன்னுக்கு பின்னாக முரணாக இருக்கிறது என்பதுதான். படுத்து மீசையில் மண் ஓட்டலேன்னு சொல்ற அந்த மாதிரி கதை எங்க இப்போ கும்மால படுத்துன்னுட்டு நீங்களே எச்சரிச்சு போய் அவங்க மேல தான் விழும். திமுக செய்தக்கூடிய குளறுபடிகள்னால் இது அவங்களே எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு போயிட்டு இப்போ ஒத்துக்கிறாங்க பாரு. அதை விட மோசமான ஒரு அரசியல் திமுக அரசியலை தவிர நான் பார்த்ததே கிடையாது. இந்த அரசாங்கத்தை மு.க.ஸ்டாலின் நடத்துகிறாரா அல்லது உதயசந்திரன் நடத்துகிறாரா என்று தெரியவில்லை. முன்னுக்கு முரணாக இருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரும் அந்த எஜுகேஷன் பாலிசி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பற்றி 2519 கோடி. எங்க 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு. நீங்களே மீதி 1500 கோடி தானே கொடுக்க சொல்லுங்களேன் திமுகலேருந்து. மு.க.ஸ்டாலின் அரசாங்கம் என்பது கல்வி கொள்கையில் யூ-டர்ன், பவானி ஹைகோர்ட் சொன்னப்பறம் யூ-டர்ன், ஆக மொத்தம் எல்லாம் யூ-டர்ன். கடைசியில் பாஜக போய் சரண அடைஞ்சிருவாங்க. பார்த்துட்டே இருக்க திமுக பயந்துருக்குங்க. மோடியிடம் பயந்துருக்காங்க. என்னைக்கு எது வரப்போ தெரியலன்னு. சிறை என்றாலும் அதுக்காக இந்த பூதாகரமாக பண்ணிட்டு டீலிமிட்டேஷன், ஹிந்தி, ரூபா எல்லாம் ஒரு பூதாகரமான கட்டமைப்பு இன்றைய நிலையில். ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை கொடுத்துக் கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்களிடமிருந்து பல முக்கியமான தகவல்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் வேளாண் பட்ஜெட், விவசாயிகளுக்கென தனியான வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெற்றி விளம்பர ஒரு பட்ஜெட் தான் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவியல் கூட்டு போல இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த வேளாண் பட்ஜெட்? ஒரு ஏமாத்தல் பட்ஜெட் தான் தெரிகிறது. ஏமாற்றக்கூடிய பட்ஜெட். என்ன ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்வதில் உண்மை பல இருக்கின்றது சிவா. அவர் சொல்வது உண்மை. அவியல் பட்ஜெட் தான் இது. என்னங்க, நாளைக்கு சாராய பட்ஜெட் கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். தமிழகத்தில் டாஸ்மாகை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும். அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அதிலிருந்து தப்புகிறது? இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசாங்கம் சிவா, தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே வந்த திமுகவை சேர்ந்தவர்கள் இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் மைனாரிட்டி அரசாங்கங்க. அதைத்தானே மத்திய அரசு ஹிட் பண்றாங்க, ஹெட்ல டொக்கு டொக்குன்னு அடிக்கிறாங்களே பார்த்து. சார், இப்ப அமைச்சர் பொன்முடி அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது ராமநாதபுரம், ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் கொண்டு வரப்படும், அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்ல தெரிவிச்சிருக்காங்க. இந்த விமான நிலையம் அப்படிங்கிறது ஒரு மத்திய அரசாங்கம் தீர்மானிக்கக்கூடிய கொண்டு வரப்படக்கூடிய ஒரு திட்டம். மாநில அரசாங்கத்தினால் ஒரு விமான நிலையம் கொண்டு வரப்பட அமைக்கப்பட முடியுமா சார்? இத கொள்கை மூலமா பார்த்தால் கிரீன் ஏர்போர்ட்டை மத்திய, மாநில மற்றும் தனியார் துறை சேர்ந்து கொண்டு ட்ரைபார்ட்டி அக்ரிமெண்ட் என்று சொல்வார்கள். அதை போட்டு ராமநாதபுரத்தில் பசுமை, அதாவது கிரீன் ஃபீல்டு ஏர்போர்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், செய்ய முடியும். யாரும் இல்லை என்று சொல்ல. ஆனால் மத்திய அரசாங்கத்துடைய அனுமதி வேண்டும். பரந்தூர் மாதிரியும் ஓசூர் மாதிரியும் வேலூரில் இருக்கக்கூடிய விமானங்கள், அதைத்தானே மத்திய அரசாங்கம் சொல்லுகிறார்கள் தொழில் வளர்ச்சி வேண்டும் என்று. அதையெல்லாம் முடியாது செய்யாமல் வேண்டும் என்று ராமநாதபுரத்திலும் ராமேஸ்வரத்திலும் வைக்க வேண்டும் என்றால் வரவேற்கத்தக்கதுதான். இருப்பினும் சிவா, முதலமைச்சர் அவர்கள் 3 முறை அயல்நாடு பயணம் செய்து வந்தார்கள். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு, நான் தமிழக முதலமைச்சரை தவிர தமிழக தலைமைச் செயலாளருக்கும் தமிழக திட்டக்குழு தலைவருக்கும் ஒரு கேள்வி. ரியல் ஒன் வாய்ஸ் நேர்கள் மூலமாக, சிவா மூலமாக மு.க.ஸ்டாலினிடம் கேள்வி இல்லை. இது கேள்வி கேட்பது நான் தமிழக திட்டக்குழு தலைவர். சார், நீங்க இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்னு சொன்னீங்களே, ஒரு வெள்ளை அறிக்கை வேண்டாம். ஏன் நிதிநிலை அறிக்கையில் 9 லட்சம் கோடி நீங்க கடன் வாங்கியிருக்கதா காண்பிக்கிறீர்கள்? அந்த பேஜ் 37th பேஜில் இருக்குதுங்க. அது ஆக மொத்தம் தங்கம் தென்னரசு தமிழக மக்களை ஏமாற்றினார்.
ஸ்டாலின் தமிழக மக்களை ஏமாற்றினார். அயல்நாடு 100 கோடி செலவிச்சுட்டு வந்தாங்களே தவிர வரும்படி வரவே இல்லைங்க. அந்த வரும்படி வந்தா இந்த பட்ஜெட்ல வந்திருக்கும். ஆனா கடன் கேட்டிருக்காங்க ரிசர்வ் வங்கியில. இது என்னங்க இது? ஒண்ணுக்கு பின்னாக முன்னுக்கு பின்னாக முரணாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சிவா சார், தமிழக நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசுடைய நிதி கடன் சுமார் 8 லட்சம் கோடியை தாண்டி விட்டது. அதே நேரத்தில் இந்த ஆண்டு மேலும் 1 லட்சம் கோடி நாங்க கடன் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? நான் சொன்னேன், இப்ப அது 37 38 பக்கத்தில் இருக்கக்கூடியதை நான் படித்தேன். அது எக்ஸாக்ட் பேஜ் நம்பர் ஞாபகம் இல்லை. அதுதானே உதயச்சந்திரன் சொல்லி இருக்கிறார். உதயச்சந்திரன் தோல்வியுற்றவர், இஸ் எ கிரேட் ஃபெயிலியர் என்று தான் நான் கருதுகிறேன். உதயச்சந்திரன் தன்னுடைய முக்கிய பொறுப்பிலிருந்து பதில் சொல்லியாக வேண்டும், நிதித்துறை செயலாளராக. ஆனால் அவருக்கும் தலைமைச் செயலாளருக்கும் இருக்கக்கூடிய இடையூறுகள், அவருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய மன கருத்து வேறுபாடுகளை எல்லாம் பார்த்தால் உதயச்சந்திரன் தான் தமிழக நிதி நிலைக்கு மோசமான ஒரு நிலையை கொண்டு வந்து விட்டார் என்று சில ஐஏஎஸ் ஆபீசர்கள் என்னிடம் தெரிவிக்கிறார்கள். அதையெல்லாம் வட இந்தியாவில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தால் கண்டிப்பாக உதயச்சந்திரன் இஸ் எ ஃபெயிலியர் என்று தான் நான் கூறுவேன். சார், தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர மறுத்ததுனால மத்திய அரசாங்கம் 2151 கோடி ரூபாயை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த 2152 கோடி ரூபாயை மாநில அரசாங்கமே நிதியில இருந்து செலவு செய்து மக்கள் கல்வி தரத்தை மேம்படுத்த செலவு செய்ய போறது அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? குப்பரை பத்து மீசையில் மண் ஓட்டலைன்னு சொல்ற அந்த மாதிரி கதை. எங்க இப்போ கும்மால படுத்துன்னுட்டு நீங்களே வந்து எத்தனை பேர் அவங்க மேல தான் விழும். திமுக செய்தக்கூடிய குளறுபடிகள்னால் இந்த அவங்களே எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு போயிட்டு இப்ப ஒத்துக்கிறாங்க பாருங்க. அதை விட மோசமான ஒரு அரசியல் திமுக அரசியலை தவிர நான் பார்த்ததே கிடையாது. அதான் சார், இப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கை நிதி குறித்து தான் நாடாளுமன்றத்திலையும் பெரிய ஒரு மோதல் போக்கு கடந்த நாட்கள்ல நிலவிக்கிட்டு இருந்துச்சு. திமுக எம்பிக்களுக்கும் மத்திய பாஜக அமைச்சர்களுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய அளவு போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்படியான சூழ்நிலையில தான் அந்த நிதியை நாங்களே செலவு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. மூஞ்சில கரியை பூசினாங்களே, எங்க அது? திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் முகத்தில் கரி பூசப்பட்டது. இந்த மாதிரியான அறிக்கை வந்ததனால் ஐயா தங்கம் தென்னரசு அவர்களே, தாங்கள் எழுதிவதற்கு முன்னாக ஸ்டாலினும் அரசியல் ரீதியாக அனுமதி பெற்றீர்களா என்ற சந்தேகம் வருகிறது. இந்த அரசாங்கத்தை ஸ்டாலின் நடத்துகிறாரா அல்லது உதயச்சந்திரன் நடத்துகிறாரா என்று தெரியவில்லை. முன்னுக்கு பிறனாக முன்னுக்கு முரணாக இருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரும் அந்த எஜுகேஷன் பாலிசி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பற்றி வந்து 2519 கோடி. எங்க 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு நீங்களே, மீதி 1500 கோடி தானே கொடுக்க சொல்லுங்களேன். திமுக இருந்து ஊழல் கட்சி தானுங்க அது, ஊழல் பேர் வழி தானுங்க திமுக. நிதிநிலைக்கு எதுக்குங்க வேணும்? சார், கோவை பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் கோயிலுடைய நிதியில இருந்து ஊட்டியில ரிசார்ட் கட்டுவதற்கு தமிழக அரசாங்கம் ஆணை பிறப்பிச்சிருந்தாங்க. இந்த இது குறித்து ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. அதாவது இந்து மத கோயில் சம்பந்தப்பட்ட நிதியை அரசாங்கம் வேறு நிலவரங்களுக்கு வேறு துறைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில தான் சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதே கொள்கையை ஏற்றுக்கொண்டு தமிழக அரசாங்கம் இது போன்று கோயில் சம்பந்தப்பட்ட நிதியை செலவு செய்யக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கும் போது தமிழக அரசாங்கம் பின்வாங்கி இருக்கிறது. அதாவது இந்த அரசாணையை நாங்க ரத்து செய்யறோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? பயந்தாங்கோழி அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு பயந்தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இதனால சேகர் பாபு ராஜினாமா செய்ய வேண்டிய அளவிற்கு கொண்டு விடுவாங்க சார். பார்த்துட்டே இருங்க. பவானி அம்மனுடைய கோவிலுடைய பொதுமக்களுடைய சிவன் சொத்து கொலை நாசம் என்று சொல்வார்கள். இதை எடுத்து இவங்க எப்படிங்க பிச்சு பாட்டு பண்ண முடியும்? யாருங்க இவங்க அந்த பண்றதுக்கு? இந்து அறநிலையத்தை சுப்ரீம் கோர்ட்டும் அவங்க வந்தாங்கன்னு சாப்பிட்டாடி அடிப்பாங்க. அவர் தமிழக அரசாங்கம் பின்வாங்கியதிலிருந்து அது யூட்டர்ன் அரசாங்கம் ஆகிவிட்டது. ஸ்டாலின் அரசாங்கம் என்பது கல்வி கொள்கையில் யூட்டர்ன், பவானி அந்த ஹைகோர்ட் சொன்னப்பறம் யூட்டர்ன், ஆக மொத்தம் எல்லாம் யூட்டர்ன். கடைசியில் பாஜக போய் சரண அடைஞ்சிருவாங்க. பார்த்துட்டே இருங்க. திமுக பயந்துருக்குங்க, மோடியிடம் பயந்துருக்காங்க. என்னைக்கு எது வரப்போ தெரியலன்னு. சிறை என்றாலே அதுக்காக இந்த பூதாகரமான பண்ணிட்டு டீலிமிட்டேஷன், ஹிந்தி, ரூபா எல்லாம் ஒரு பூதாகரமான கட்டமைப்பு. இன்றைய நிலையில் எடப்பாடி பழனிசாமி, விஜய், அண்ணாமலை போன்றவர்கள் ஒருங்கிணைந்து
திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒரு கட்சி வேட்பாளரை போட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் 10 சீட்டு கூட ஜெயிக்காதுன்னு நான் சொல்றேன். எழுதி வச்சுங்க. ஓகே சார். சமீபத்துல கூட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க, மத்திய அரசாங்கம் பிரதமர் மோடி அவர்களால் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை தான் தமிழக அரசாங்கம் பேர் மாற்றம் செய்து பயன்படுத்துறது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? கரெக்ட், உண்மைதானே. அது இந்த பட்ஜெட்ல கூட ஸ்டிக்கர் அரசியல் தானே செய்கிறார் மு.க.ஸ்டாலின் சார். ஒன்னே ஒண்ணுங்க, இந்த 5 வருட மு.க.ஸ்டாலினுடைய ஆட்சியை பார்த்தால், அவருடைய தலைமையை பார்த்தால், நான் ஐயா கருணாநிதியிடம் அம்மையார் ஜெயலலிதாவுடன் நெருங்கி பழகியவன், 40 ஆண்டு கால டெல்லி அரசியலை தமிழகத்தை பார்த்தவன், பல பிரதமருடன் நெருங்கி பழகியதன் மூலமாக பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து பார்த்தால் மு.க.ஸ்டாலின் திணறுகிறார் என்று தான் நான் சொல்ல முடியும். அவருக்கு சரியான ஆலோசகர்கள் இல்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் 2021 2026 மட்டும் நடந்தாக அது இதுவிட ஒரு ஒரு மோசமான அரசாங்கம் தமிழகத்தில் வேறு பார்த்தது கிடையாது. காரணம், சாராய ஆலைகளை ஓப்பனா செய்து விட்டாங்க. 2G செய்த ஊழலை விட இது பெரிய ஊழல் ஆயிடுச்சு. 2G 2 கோடி லட்சம், இதுலயே 2 கோடி லட்சம். சார், எப்பவுமே நம்முடைய வாசகர்களுக்கு இறுதியில ஒரு அப்டேட் கொடுப்பீங்க. அந்த ஹார்ட் நியூஸுக்காகவே நம்முடைய வாசகர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோவில் நீங்க நம்முடைய வாசகர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சர்ப்ரைஸ் நியூஸ் என்ன சார்? சர்ப்ரைஸ் நியூஸ் ஒன்னே ஒண்ணு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி மு.க.ஸ்டாலின் தமிழகத்தில் செங்கோட்டையில், அதாவது இந்திய குடியரசு, அதாவது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கொடி ஏற்றுவாரா ஏற்ற மாட்டாரா? அதற்குள்ளாக பல திமுக தலைவர்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த வீடியோவை தயவு செய்து அவர் பகிர்ந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக பல திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் மீது அம்பு பாய இருக்கிறது. அதனாலதான் நான் சொல்றேன், திமுக டக்குன்னு மோடி காலை பிடிச்சி சரண அடைஞ்சிருவாங்க. பார்த்துட்டே இருங்க. திமுக ஒரு ஒரு பயந்த சுபாவம் உள்ள கட்சி பண்றாங்களே தவிர, கடைசியில ஆகஸ்ட் 15க்குள் அவர் கொடியேற்றுவாரா ஐயா ஸ்டாலின் என்பது சந்தேகம் என்பதுதான் என்னுடைய சிறப்பு செய்தி. சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.